நான் கேள்விப்பட்ட வரையில் அவர் தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும் ஒரு மிகப்பெரிய பாத யாத்திரைக்கு திட்டமிடுகிறார். நடைபயணம் மூலமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று நடந்தே போய் மக்களை பார்க்க அவர் திட்டங்களை தீட்டியிருக்கிறார். பாரத் ஜோடோ யாத்ரா மாதிரி நாடு தழுவிய அளவில் கிழக்கிலிருந்து மேற்கு வடக்கிலிருந்து தெற்கு போன மாதிரி தமிழகம் முழுவதிலும் கிழக்கிலிருந்து மேற்கு வடக்கிலிருந்து தெற்கு பயணப்பட அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் பவன் கல்யாண் மாதிரி ரேஷாலாம் எக்ஸென்ட்ரிக்காக அவர் பண்ண மாட்டார். ராகுல் காந்தி மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு உட்பட்டு ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவர் செயல்படுவார் என்று தான் நான் நம்புகிறேன். அதிகபட்சமாக தொடர்ந்து இந்த அரசு அவருக்கு இம்சை கொடுக்குமே ஆனால் அறவழி போராட்டங்களின் மூலம் அவர் சட்டத்தை மீறுவார் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் ஒரு லாங் ரோப் கொடுக்கணுன்றார். அவரோட கொள்கைகளோட இந்த அரசுக்கு 1000 வேறுபாடு இருக்கலாம். அவர் சினிமாக்காரர், இதுவரை என்ன செய்தார் என்ற அந்த கேள்விகள் எல்லாம் நியாயமானவை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக வந்த பிறகு செயல்படுவதற்கு கட்சியாக இருந்தாலும் இல்லாட்டியும் குறிப்பாக அரசியல் கட்சியான பிறகு மக்களை சந்திப்பதற்கான அவருடைய உரிமையை திமுக அரசு தொடர்ந்து தடுத்து கொண்டிருப்பதும் முட்டுக்கட்டை போடுவதும் விஜயை வளர்க்கும். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு துக்ளக் பத்திரிகையில் கேள்வி பதிலில் மறைந்த நம்முடைய ராமசாமி அவர்கள் ஒரு கேள்வி பதிலில் அழகாக ஒரு கருத்தை பதிவு செய்வார். ஜெயலலிதா கன்றைக்கு ஏற்பட்ட சில நெருக்கடிகளை பற்றி பேசும்பொழுது அவர் சொல்லுவார், எம்ஜிஆருக்கும் நெருக்கடியை உண்டாக்குனாங்க, ஜெயலலிதாவுக்கு உண்டாக்குனாங்க. திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னு. தமிழ்நாட்டில் திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். தமிழ்நாட்டில் திமுக யாரையாவது எதிர்க்கிறாங்கன்னா அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம். இதை தான் அவங்க எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, இதை தான் ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க. நேற்றைய ஸ்பீச்சை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதைத்தான் அவர்கள் விஜய்க்கும் செய்கிறார்கள். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அந்த ஒரு அரசியல் வளர்ச்சி கண்டிப்பாக விஜய்க்கும் வரும். விஜய் ஜெயிப்பார், ஆட்சி அமைப்பார்லாம் நான் சொல்லலை. பட் நீங்கள் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளையே பறிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோட அரசியல் செயல்பாடுகளுக்கு நீங்கள் தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுவீர்களே ஆனால் நிச்சயமாக அவர் வளருவது என்பது தவிர்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் கடுமையாக இருக்குது. தமிழ்நாட்டோட சாபக்கேடு என்னென்னா, எதிர்க்கட்சியே இன்றைக்கி இல்லை. எடப்பாடிக்கு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தார். ஆனால் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவரே இல்லை. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த வெற்றிடத்தை தான் இன்றைக்கி விஜய் இட்டு நிரப்புறார். இன்றைக்கி திமுக அரசுக்கு எதிரான குறைகளை மிகப்பெரிய அளவில் எடப்பாடியோ அண்ணாமலையோ சொன்னால் எடுப்படலை. ஆனால் விஜய் சொன்னால் ஏன் எடுப்படுது? ஏன்னா அவருக்கு பேகேஜ் இல்லை. நாளைக்கு அவர் ஜெயிக்கலாம், தோக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அபரீதமான செல்வாக்கு இருக்கிறது, மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். நான் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. 10 பேரை கேட்டால் 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடும்னு சொல்கிறாங்க. இது உண்மை. இன்க்ளூடிங் பாரம்பரியமான திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்களில், குறிப்பாக பெண்கள் மத்தியில், எல்லா வயதுடைய பெண்கள் மத்தியிலையும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது ஆச்சரியமானதாக இருக்கிறது. இது தெரிந்த காரணத்தால் தான் திமுகவுக்கு விஜய் மீது இவ்வளவு கோபம் என்றும் நான் புரிந்து கொள்கிறேன். அவங்க குறிப்பாக ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது எல்லா பக்கமும் கல்ல எறிஞ்ச மாதிரி பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக டிஎம்கே கூட்டணிக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி வைகோ அவர்கள் பற்றி பேசுனதாக இருக்கட்டும், துரை வைகோ அவர்கள் பற்றி பேசுனதாக இருக்கட்டும், அது மாதிரி திருமாவளவன் அவர்கள் பற்றி பேசுனதாக இருக்கட்டும், வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள், வெளிப்படையாக அழைப்பு விடுக்கிறார்கள். ஒரு விஷயம், விஜய்க்கு அதிமுக பிஜேபியோட போனது என்பது பெரியதொரு ஏமாற்றம். அதையும் நான் சொல்லிடுறேன். அவர் என்ன தான் தனித்து நிற்போம் அப்படின்னு சொன்னாலும், அவருடைய முதல் கூட்டம் விக்கிரவாண்டி கூட்டத்தில் நான் அதிகார பகிர்வுக்கு தயார் என்று சொன்னது அதிமுகவுக்கு கொடுத்த வாக்குறுதி.